ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டு கிருஷ்ண ஜெயந்தி நான் ரொம்பவே எளிமையாக தாங்க செஞ்சேன். எப்போவுமே நான் அவல் பாயாசம் தான் செய்வேன். இந்த தடவை அவளை நெய்யில் நல்லா வறுத்து ரவா மாதிரி திரிச்சிட்டு அதில் சிம்பிளாக ஒரு கேசரி மட்டும் செஞ்சுருக்கேன். என்கிட்ட கிருஷ்ணரோட ஃபோட்டோ இல்லை. நான் எப்போவுமே இந்த வெள்ளியில் இருக்கிற அந்த பெருமாளை வச்சு தான் கிருஷ்ண ஜெயந்தி பூஜையை செஞ்சுருக்கேன். தண்ணீர், அதாவது கண்டிப்பான முறையில் தீர்த்தம் இதுக்கு ரொம்பவே முக்கியம். இந்த தீர்த்தத்தில் ரெண்டே 2 துளசி இலையும், அப்புறம் கொஞ்சமாக பச்சை கற்பூரம், அப்புறம் பெருமாளோட பாதத்தில் கொஞ்சமாக ஒரு துண்டு அளவுக்கு பச்சை கற்பூரம் கண்டிப்பான முறையில் சமர்ப்பணம் பண்ணணும். வீட்டில் இருக்க பூக்களை வச்சு நான் இன்றைக்கி அர்ச்சனையெல்லாம் முடிச்சிட்டேன். பெருமாளுக்கு உகந்த தீபம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 நெய் தீபம் கண்டிப்பான முறையில். இந்த நெய் தீபம் ரொம்பவே அவசியம். கிருஷ்ணரோட பாடல்கள் அதோடு சேர்த்து ஓம் நமோ நாராயணாய நமக அப்படின்ற ஒரு மந்திரத்தையும் 108 தடவை சொல்லிவிட்டு இந்த பூஜையை நிறைவு செஞ்சாச்சுங்க. பாய்.